ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லென்ஸ் ப்ரோட்டோக்கால் மெயினட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி டெஸ்ட்நெட் பற்றி நம்ம சேனலில் போட்டிருப்போம். டெஸ்ட்நெட்டும் இன்னும் லைவில் தான் இருக்குது. டெஸ்ட்நெட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் வந்து மெயினட்டில் ரெப்டிஷன் ஸ்கோர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நிறைய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் மெயினட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எந்த ஒரு வீடியோக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். அதில் ஆல் லிங்க் அப்புறம் டிஸ்கஷன் குரூப் லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் ரிலேட்டடான எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கஷன் குரூப்பில் கேளுங்க. என்னால் மெசேஜ் பண்ண முடியாத டைமில் கூட நம்ம குரூப்பில் இருக்க சீனியர்ஸ் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தேவையான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆல் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மெயினட் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இன்பவுண்ட் செயின் அப்படின்ற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல சர்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எந்த செயினில் பேலன்ஸ் இருக்கோ, ஓகேங்களா, கீழே இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ரைட் சைடில், இதில் எந்த செயினாக இருந்தாலும் சரி எந்த செயினில் பேலன்ஸ் இருக்கோ அந்த செயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு $2 தேவைப்படும். ஸோ நீங்கள் ஃபீஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா பேஸு, ஜோரா, அப்புறம் சோனியம் அது மாதிரி நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லென்ஸ் தேவைப்படும். ஸோ லென்ஸ் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா, லென்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். லென்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து $2 $10 அந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்கள் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வேலட் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலட்டில் டிரான்சாக்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் ஆகிடும். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு மை டிரான்சாக்ஷன் கீழே இருந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அவுட் அப்படின்ற மாதிரி ஷோ இருக்கா, நமக்கு வந்து அவுட் ஆயிடுச்சு. லென்ஸாக ஸோ ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக ரெண்டாவது அக்ராஸ் ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் டாஸ்க்கு பின்னாடி தேவைப்படும். ஸோ அதனால தான் இதையும் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு உங்கள் வேலட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரம்ல வந்து எத்தீரியம் இல்லைனா லென்ஸில் வச்சுட்டு அதர் செயினாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃப்ரம்ல வந்து நான் ஆர்பிட்ரம் வச்சுருக்கேன், 2ல் வந்து லென்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் ஆர்பிட்ரமில் இடிஹெச்சோ ராப்டி இடிஹெச்சோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ போட்டுக்கோங்க. இப்போ ஆர்பிட்ரம் இல்லைனா வேறு செயின் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த செயின் இதில் எது ஃபீஸ் கம்மியாக இருக்கோ, இப்போ பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ஜோரா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெட்வொர்க்கை போட்டுக்கோங்க. நெட்வொர்க்கை போட்டுட்டு லென்ஸ் சைடில் GHO டோக்கன் நம்ம ஆல்ரெடி பிஃபோர் கேஸிப்பில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு GHO தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் லென்ஸில் ராப்டி டிஹெச் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டோக்கனாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா GHOவாக கூட இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் இதில் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிரான்சாக்ஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம இப்போ அக்ராஸில் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஆன் செயின் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரெப்டிஷன் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக லென்ஸ் ரெப்டிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மெரிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ என்னோட டெஸ்ட்நெட் பார்ட்டிசிபென்ட்க்கு ஒரு 31% பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, டெஸ்ட்நெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து ஒரு டைம் பண்ணுங்கள். இப்போ நெட்வொர்க் வந்து மேலே லென்ஸ் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வேறு நெட்வொர்க்கில் இதில் இருந்தாலும் ஸோ லென்ஸ் நெட்வொர்க் உங்கள் மெயின் நெட்டில் ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ரெப்டிஷன் ஸ்கோர் ஷோ ஆகும். உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா ரீப்ரெஸ் பண்ணுங்கள், ஷோ ஆகும். ஓகேங்களா, ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பேன். அந்த கோடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதுக்கப்புறம் மின்ட் யுவர் ரெப்யூட்டேஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 GHOக்கு நீங்கள் மின்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மின்டிங் ரெப்யூட்டேஷன் SPT அப்படின்ற மாதிரி லோட் ஆகிட்டு சின்னதாக ஒரு கேஸ் பீஸும் அந்த அமௌண்ட்டும் ஷோ ஆகும். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுங்க. சக்ஸஸ்ஃபுல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மின்டிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜென்ரேட் கோடில் போய்ட்டு நீங்கள் ரெஃபரல் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு OG டெஸ்ட்நெட் ஜெனிசிஸ் அப்படின்ற மாதிரி 2 ரோல் கூட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரெப்யூட்டேஷன் ஸ்கோருக்கு மேலே தெரியும் ரைட் சைடில். ஓகேங்களா, நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்நெட் அப்புறம் மெயினட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ அடுத்த நாள் வந்துட்டு இதில் மேலே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்கோரை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக லேயர் 3 quest கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லேயர் 3 quest கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிரிட்ஜ் டு லென்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஜம்பரில் போயிட்டு எத்தீரியம் நெட்வொர்க்கில் இருந்து லென்ஸ் நெட்வொர்க்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, எத்தீரியம் நெட்வொர்க்கில் GHO டோக்கன் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா, இதை வந்து ப்ரீவியஸாக நம்ம அக்ராஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அக்ராஸ் ப்ரோட்டோக்காலில் நீங்கள் லென்ஸில் இருந்து GHO எத்தீரியமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜம்பரில் வந்துட்டு ஃப்ரம்மில் நீங்கள் எத்தீரியம் நெட்வொர்க்கில் ஜிஹெச்ஓ டோக்கனையும் 2ல் வந்து லென்ஸ் நெட்வொர்க்கில் ஜிஹெச்ஓ டோக்கனையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸெப்ட் கொடுத்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் அக்ராஸ் ப்ரோட்டோக்காலில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லென்ஸ் ஜிஹெச்ஓவை எத்தீரியம் ஜிஹெச்ஓவை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் ஜிஹெச்ஓவில் வந்து லென்ஸாக மாற்றுங்க. ஓகேங்களா. மாற்றிங்க அப்படின்னா இந்த லேயர் 3 ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்ததாக லென்ஸ் ஈகோ அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லென்ஸ் ஈகோ சிஸ்டம்ஸ் கீழே இந்த ஆப்லாம் இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே சோசியல் பிளாட்ஃபார்ம் தான், சேட்டிங் அது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர்ஃப்ளை கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்ஸ் ஷோ ஆகும். ஸோ லென்ஸை கொடுங்க. லென்ஸ் கொடுத்துட்டு லென்ஸில் எந்த வேலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எத்தீரியம் நெட்வொர்க்கில் வந்து இதுலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லென்ஸ் நேம் இதில் ஷோ ஆகும். அதில் சைன்இன் ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா. சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் ஒரு சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். அந்த ஒரு சைன்இன் ரெக்வஸ்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களோட லென்ஸ் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர்ஃப்ளைல ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே வாங்க. கீழே வந்து ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லென்ஸ் ப்ரொஃபைல் அப்படியே இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா. நீங்கள் லென்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ அதாவது டெஸ்ட்நெட்டில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. நம்ம நார்மலாக மெசேஜ் போடுறது, டிப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதுலையும் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதுலையும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக ரெண்டாவது போயிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹே ஆப் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அடுத்து ஓஆர்பி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓஆர்பி கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்கோட் ஷோ பண்ணுவாங்க. இதை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேம் வேலட் அப்படி இல்லைனா சேம் லென்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்க இமெயில் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் சேட் எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃபவுண்டைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஈகோ சிஸ்டம், அதை கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா வேலட் கனெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் லென்ஸில் எந்த வேலட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ சேம் வேலட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லென்ஸ் ப்ரொஃபைல் நேம் ஷோ ஆகும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் சைன்இன் ரிக்வெஸ்ட் கேட்கும். அந்த சைன்இன் ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பிளாக் மாதிரி ரைட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைட்டில் சப்டைட்டில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அடுத்து அப்லோட் இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதை அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை போட்டுட்டு ஏதாவது டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே போட சொல்லுவாங்க. எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வேலெட்டில் ஏதாவது ரிக்வஸ்ட் சைன் ரிக்வஸ்ட் கேட்கும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ரெகுலராக போடுங்க. அடுத்தவங்க போடுற இது இருந்தது அப்படின்னா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கும் லைக் கமெண்ட் அது மாதிரி போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா. இதுலேயும் உங்கள் லென்ஸ் ப்ரொஃபைல் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ட் அப்படின்ற இருக்கும். அந்த ரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஈகோ சிஸ்டமில் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா வேலட் ஷோ ஆகும். லென்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்க வேலட்டை இதுலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட போஸ்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் அது மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்கும். அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் இதில் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேலே கொஞ்சம் அதிகம் இன்ட்ராக்ஷன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஃபீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கனெக்ட் லென்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு லென்ஸில் என்ன வேலட் போட்டிருக்கீங்களோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா லென்ஸ் ப்ரொஃபைல் ஷோ ஆகும். ஸோ அதில் சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ சைன்இன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்படியே எல்லாமே லென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டிப் பண்ணுங்கள், லைக், ரீட்வீட்டு, ரெகுலராக மெசேஜ் எல்லாமே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ சிஸ்டம் இன்ட்ராக்ஷன் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ரெப்புடேஷன் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நீங்கள் இன்ட்ராக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இது டிப்பு நம்ம டெஸ்ட்நெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா OPPL அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஓகேங்களா.
அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லென்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. லென்ஸில் எந்த வேலட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை EVM நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெட்வொர்க்கை வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்லும். BNB பேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் ஒர்க்கில் இருக்கும், அதனால் ஸ்விட்ச் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லென்ஸ் ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் அகைன் ஒன் டைம் நீங்கள் லென்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். சைன்இன் ரெக்வஸ்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ட்விட்டர், கனெக்ட் லென்ஸ் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் லென்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் லென்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்க வேலட்டை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ சைன்இன் ரெக்வஸ்ட் இப்போ கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ட்விட்டரும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ட் ட்விட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் ட்விட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விட்டரில் ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ட்விட்டர் ஆத்தரைஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கனெக்ட் லென்ஸ் வரல அப்படின்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்கள். சைன்இன் ரெக்வஸ்ட்லாம் கேட்கும், மறுபடியும் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத அகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த OPPL ஆப் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்மளோட ட்விட்டர் அப்புறம் லென்ஸ் ரெண்டுமே மிங்கிள் ஆகியிருக்கும். ஓகேங்களா? உங்களோட ட்விட்டர் போஸ்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். சேம் டைமில் நீங்கள் லென்ஸில் என்னென்ன இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்களோ எல்லாமே ஷோ ஆகும். இந்த OPPL நமக்கு பாயிண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ட்விட்டர் மாதிரி தான் யாரையா ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி QR கோடு ஷோ ஆகும். இதை வந்து உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் ஷோ ஆகும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ லென்ஸ் ரெப்யூட்டேஷன் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து ஒவ்வொரு டைமும் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ 113 116 ஆயிடுச்சா, மறுபடியும் இந்த ஸ்கோரை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் எனக்கு அந்த அப்டேட் யுவர் ரெப்யூட்டேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா GHO ஃபீஸ் கொஞ்சமாக கேட்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ண ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி அப்டேட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா ஷேர் லைக் பண்ணுங்கள்.